அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காளான் பிரியாணி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு லென்த்தியான வீடியோ. ஃபுல் வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள், இல்லாட்டி நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் ரெடி பண்ணிக்கிட்டோன்னா, பேசிக்கான நமக்கு பிரிஞ்சி சாதம் இல்லை பிரியாணிக்கு ரெடி பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காளான் இதெல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. முதல்ல எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பட்டை, லவங்கம் இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டு, வெங்காயமும் போட்டு, கூட பச்சை மிளகாயும் போட்டு, உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. பச்சை மிளகாய் அதிகமாக போட்டிங்கன்னா காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் அது போல் வதக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு ஸ்லோவாக செய்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்குன்றது என்னோடய கருத்து. நானும் நிறைய நாள் செஞ்சுருக்கேன். இது செய்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் தான் செய்கிறோம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், நல்லா கிளியராக டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்காக. ஸோ நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபுல்லாக வதக்கிடணும். காளான் பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டில் வளர்ந்தது கிடையாது, கடையில் வாங்கினது தான். ஒரு பாக்கெட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் கட் பண்ணி வைக்கலை, சரி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போடலான்னு பார்த்தோம். ஸோ அதுக்குள்ளே அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அடுப்பை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் காளான் ஃபுல்லாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒன்று ஒன்றா போட்டு இது பண்ணுறதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தீயிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நல்லா எல்லா காளானும் கட் பண்ணி போட்ட அப்புறம் நல்லா ஃபுல்லாக காளான் ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு வதக்குங்க. குறிப்பாக காளானில் பூச்சி, புழு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஐட்டம்ஸ். இது இவன் இசை, அவனோட சேட்டை தாங்காது வீட்டில் போனால். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி சுத்தமான காளானான்னு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. ஏன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மழை டைம். நான் வீட்டுக்கு போனது மழை டைமில் தான் போனேன். அந்த கிளைமேட்க்கு காளான் பிரியாணின்றது ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்காக. அதுக்கு ஆட் பண்ணிருக்கிற கலரும் நல்லா இருந்தது. இது நம்ம வீட்டில் பீர்க்கங்காயும் அண்டு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாவக்காயும் இருக்குது. நல்லா இயற்கையாக அழகாக இருக்குது. மழை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி போட்டிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல, சும்மா அழகாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீட்டு முன்னாடி வெத்தலை கொடியும் போட்டாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா காளான் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு. மழை சீசன்றதுனால அடுப்பு ஒழுங்காக எரியலை, புகை வந்துகிட்டே இருந்தது இனிஷியலில். அடுத்தது நாங்கள் விறகு கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம். மாற்றினதுனால ஓரளவுக்கு நல்லாவே இதாச்சு. அதுக்காக புகை வாசனை வருமானு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் வராது. ஸோ நார்மலாக இருக்கும். உங்களுக்கு பாத்திரம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. நல்ல எண்ணெய் ஓரளவுக்கு தாராளமாக ஊற்றி வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு. புளிக்காத தயிர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும் உங்களுக்கு. ஸோ இப்போ தயிர் போட்டுட்டு, ஸோ அடுத்தது சிக்கன் மசாலா அண்டு கரம் மசாலா அண்ட் மட்டன் மசாலா, நீங்கள் ஸ்பைசஸ்க்கு தேவையான என்னென்னவோ ஸோ அதில் நீங்கள் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து என்ன சேர்க்க போகிறாங்கன்னா தக்காளி தான் சேர்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ரெடியாக இருக்குது தக்காளி. ஸோ அடுத்தது தக்காளி போட்டு நல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் அப்படியே நீங்கள் அனல் மெதுவாக இருக்கணும். ஸோ இது விறகு அடுப்புன்றதுனால நிறைய விறகு வச்சிங்கன்னா அடியில் தீய வாய்ப்பு இருக்குது. ஸோ மெதுவாக வதக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு ஸ்லோவாக குக் பண்ணுறோமோ இன்னுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கூடும். லைட்டாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் வதக்குறம்போது. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
எதுக்காகனா வந்து உங்களுக்கு வந்து அதில் ஏதாச்சும் வந்து பாக்டீரியா அந்த மாதிரி இருந்தாலும் போயிடும். அது போட்டு வதக்கும்போது யூசுவலாக மஞ்சள் ஆன்டிபயோட்டிக். நான் சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சது இந்த கலர் பவுடர் தான். ஸோ இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நமக்கு பேன் பண்ணியிருக்காங்க. இந்த பஞ்சு மிட்டாய் அதில் வேறு ஏதோ ஃபுட் கலர்ஸில் எல்லாமே வந்து அது கேன்சரை உருவாக்கக்கூடும்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து வந்து கலர் போடாமல் நானும் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா கலர் போட்ட உடனே தான் நமக்கு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது ஹோட்டல்லாம் எவ்வளோ கலர் சேர்ப்பாங்கன்னு தெரியாது. பட் வீட்டிலன்றதுனால வந்து கொஞ்சமாக தான் சேர்த்தோம். ஓரளவுக்கு நல்லா கலர் போட்ட உடனே நல்லா பஞ்சியாக தெரியுது. குட்டீஸ் 2 பேர் பக்கம் நின்றுட்டு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. ஒரு 1/2 hour ஆச்சு செய்து முடிக்க. அது வரைக்கும் பக்கமே நின்றுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு நீங்கள் வந்து 2 டம்ளர் தண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வைக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் வீட்டில் மொத்தம் ஒரு 7-8 பேர் இருக்கோம். ஸோ 8 பேருக்கு தகுந்த மாதிரி தான் வந்து தண்ணி வச்சுருக்கோம். ஸோ தண்ணி நீங்கள் நல்லா ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா தண்ணி ஒரு கொதி வர அளவுக்கு வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அரிசி ஒரு 20 நிமிஷம் வந்து முன்னாடியே ஊற வச்சுருக்கோம். நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற அரிசி பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சேம் அதே பச்சரிசி தான். நிறைய பேர் சிட்டியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பச்சரிசி யூஸ் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். நாங்கள் எங்கேயுமே எப்போவுமே வந்து ரெகுலராகவே வந்து பச்சரிசி தான் வீட்டில். ஸோ பச்சரிசி வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுக்கணும். ஸோ தண்ணி ஒரு கொதி வந்தப்புறம் நீங்கள் வந்து பச்சரிசி வந்து நாங்கள் பச்சரிசி போட்டோம். நீங்கள் எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணால் வந்து ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்லா அரிசி சுத்தமாக நல்லா கழுவி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அனல் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸோ அப்பப்போ ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் சீக்கிரமாக வந்து வெந்துடும் காளான் பிரியாணின்றது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போவே வந்து தண்ணி வந்து பாதி அளவு வற்றிடுச்சு. இது போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் இருந்திருக்கும். ஸோ வந்து அப்பப்போ வந்து நீங்கள் பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் இந்த வரப்பு இந்த பாம்பு புற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, யூஸ்வலாக அது கரையான் புற்று. ஸோ அந்த புற்று சைடில் வந்து மழை சீசனில் வந்து காளான் வந்து இருக்கும். ஸோ அது ஏதாச்சும் வந்து 1, 2 வந்து பறிச்சுட்டு நாங்களே வந்து சும்மா சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ, பட் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ கடையிலேருந்து வாங்கின காளான் தான் ஒரு பாக்கெட் தான் வாங்கினோம். ஊர் சைடுன்றதுனால ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து முக்கால்வாசி தண்ணி வந்து ஃபுல்லாகவே வந்து சுண்டிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து கிளறி விட்டே இருக்கணும். ஸோ நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து இந்த தம் போடுற ஸ்டைலில் தான் வந்து பண்ணியிருக்கோம். பட் ஃபுல் தம் கிடையாது. லாஸ்ட் மினிட்டில் தம் போட்டு இறக்குறது மட்டும்தான். இதை குக்கர்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 4 பேர் 5 பேர்னால் நீங்கள் குக்கரில் ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு மேலே அப்படின்னா குக்கர் பெரிய சைஸ் குக்கர் தேவைப்படும். அப்படி இல்லாதவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் ட்ரை பண்ணலாம். ஈஸியாகவே இருக்கும். தண்ணி மட்டும் அளவு பார்த்து வைங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். சரிங்களா? குட்டீஸை பாருங்கள். ஸோ அதை தொட்டு விளையாடுறது, அந்த சைட் போகிறது, இந்த சைட் போகிறது, ஒரே சேட்டையாக இருக்கும். இவங்களோட எப்போவுமே போகிற ஒரு நாள் இவங்களுக்காகவே முடிஞ்சிடும். ஒரு நாள் ஃபுல்லாக இவங்க கூடயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த தம் போடுற நேரம் வந்துச்சு. தண்ணி ஃபுல்லாக வந்து வடிஞ்சிடுச்சு. ஸோ கீழே இருக்கிற விறகெல்லாம் ஃபுல்லாக வந்து அடுப்பை வந்து ஃபுல்லாகவே வந்து அணைச்சிட்டு ஸோ அதில் இருக்கிற இல்லைங்களா கங்கு கறித்துண்டுன்னுவாங்க எங்கள் ஏரியாவில். சவுத் சைடில் கங்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்து நீங்கள் கொஞ்சம் மேலே போட்டு ஸோ நீங்கள் வந்து அடுப்பையும் வந்து ஃபுல்லாக வந்து நெருப்பை வந்து அணைச்சி விட்டுறணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனோட ஹீட்லேயே வந்து அது வந்து இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு உங்களுக்கு நல்ல சாதமும் நல்லா வெந்து வந்துடும். காளானும் நல்லா சூப்பராக இருக்கும், அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் வந்து விட்டுறணும். ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுட்டு எதையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இது சைடில் துணி வச்சு போடுறவங்க இருப்பாங்க ப்ரொஃபஷ்னலாக, அது நமக்கு தெரியாது.
ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அது தம் போடுற வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற நம்ம மாட்டுக்கொட்டையை வந்து விசிட் பண்ணுவோம். ஸோ அழகாக குருவி இதெல்லாம் வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா தம் முடிஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கலர்னால் நமக்கு தண்ணியே இல்லை, அடியும் பிடிக்கல, நல்லா சுட சுடவும் இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு. நாங்கள் எல்லாருமே வந்து இதை தான் வந்து மார்னிங் டிஃபனுக்கே வந்து செஞ்சு சாப்பிட்டோம் ஃபேமிலியோட. ஸோ நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இதில் நான் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்டேக்காக சொல்லியிருந்தனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ யார் யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்டைலில் அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அடுத்தது நம்மளோட மாடு 2 இருக்குது. ஸோ நான் அதை காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக நம்ம கூட தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சேவல் இது அண்ணா தான் வளர்க்குறாங்க. ஸோ அதுக்காக கிட்ட போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஸோ ஃபஸ்ட்டு பயப்பட்டது, அடுத்தது குட்டீஸ் 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து பயப்படாமல், ஸோ வெளியாள் இல்லையா, வெளியாள் வந்த உடனே யார் இது அப்படின்றதுக்காக அது கொஞ்சம் வந்து அலறி போயிருக்கு. ஸோ அடுத்தது 2 நிமிஷம் அது கூடவே இருந்துட்டு ஒரு 2-3 வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக வந்து சாப்பிட்டாச்சு. நீங்களும் சொல்லுங்கள், யார் யாரெல்லாம் அந்த மாதிரி கிராமத்து ஸ்டைலில் இருந்துட்டு சிட்டி சைடில் போயிட்டு இந்த மாதிரி ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் யார் யார் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். சரிங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்காக போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.